இந்த கத்தியை வச்சு குத்துறதுக்கு 10 குத்து குத்த வேண்டி இருக்கு, வேற கொல்றதுக்கு. பெரிய கத்தியா கொடுத்துட்டீங்கன்னா ஒரே குத்தா சொல்லி கொடுத்ததே நீங்க தான். இல்ல இல்ல, இப்பவும் சொல்றேன், இந்த தேர்தலில் மறுபடி இன்னைக்கும் சொல்றேன், என்னுடைய ஆட்டத்தை எவராலும் கட்டுப்படுத்த முடியாது. இப்போதைக்கு உங்களுக்கு நான் பிரச்சனையா இருக்கும், ஒரு நாள் உங்க எல்லா பிரச்சனைக்கும் நான் ஒருத்தன் தான் மருந்தாவே இருப்பேன், வேற வழியே கிடையாது. என்ன மண்டை மண்டையாட்டுங்க நீங்க? இத்தனை பேர் பாருங்க, இந்த உங்கள் முன்னாடி நிற்கிற இந்த மகனை தவிர இந்த நிலத்தில் எல்லா தலைவனுக்கும் மாலையிட்டு மரியாதை செஞ்சுட்டு இறங்க முடியுமான்னு பாரு. ஒருத்தர் தாத்தா முத்துராமலிங்கத்தவருக்கு போட முடியாது, ஒருத்தர் அண்ணல் அம்பேத்கருக்கு போட வரமாட்டார், ஒருத்தர் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுக்கு வரமாட்டார், ஒருத்தர் தாத்தா காமராஜருக்கு போட மாட்டார், ஒருத்தன் பாட்டன் வாவுசிக்கு போட வரமாட்டான், ஒருத்தன் தீரன் சின்னமலை பாட்டனுக்கு வரும், ஒருத்தன் நம்ம பாட்டி வேலுநாச்சியாருக்கோ பூலித்தவனுக்கோ மருதுவண்டிக்கோ வரமாட்டான். ஆனால் எல்லா இடத்துக்கும் ஒரு மகன் போக முடியும், அவர் வழிபட்டு வர முடியும்னா இந்த பிள்ளைகளால முடியும். நீங்க காமராஜருங்கிற தாத்தா அப்படி போட்டா நாடார் குறியீடு, வாவு சிதம்பரனார் என்று நம்ம பாட்டனை போட்டா பிள்ளைமார் குறியீடு. இங்க இங்க இருட்டறையில் உள்ளதாடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானே இருக்கின்றானே பாடிய இங்க சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று பாடிய புரட்சி பாலம் தாத்தா பாரதாசன் படத்தை இங்க போட்டினா முதலியார். எப்படி எப்படி இருக்கு பார்த்துக்கிறீங்க, உங்களுக்கு வழிய பாருங்க. சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும், சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன். பேசிய தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்கத்தவர் வந்தாருன்னா இங்க தேவர் சாதி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுல எந்த இடையும் வராம எங்கள் தலைவன் பிரபாகரன் படத்தை வச்சா எல்லாம் நொறுங்கி, சாதி மத உணர்ச்சியால் பிளந்து பிறந்து கிடக்கிற தமிழின மக்களை இணைக்கக்கூடிய வலிமை மிக்க காந்தமாக இந்த தமிழர் இனத்தில் இருக்கிற ஒரே தலைவன் எங்களுக்கு தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். அதனால இப்ப நீங்க இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்க உங்க மகன் சீமான உலகம் முழுமைக்கு இருக்கிற தமிழர்கள் தன் பிள்ளையாக, தன் மகனாக, தன் சித்தப்பன் பெரியப்பன் மாமனாக நேசிக்கிறான். எல்லாம்னா காரணம் என்னன்னா அவன் சார்ந்த சாதினா எங்களை சொல்லுவான் தொப்புள் குடி உறவு, தொப்புள் குடி உறவு, தொப்புள் குடி உறவு. அந்த கொடி உறவே மொழிக்குடி உறவு தான். தமிழ் தமிழ் தாயின் பிள்ளைகள் என்கிற உணர்வு. என் மொழியும் அவன் மொழியும் ஒன்று. தமிழ் பேரன்பின் தாய் அவள் தன் இன மக்களை எப்படி பிரித்து போடுவா? இவன் இப்ப நாங்க உங்களுக்கு குறிப்பா சொல்றேன், நான் படையாச்சி, இவன் என் தம்பி பறையன், நாங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கணும். நான் தேவேந்திரர், நான் தேவர், நாங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கணும், மோதிக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாகணும். தேவரும் தேவேந்திரரும் பறையரும் படையாச்சியும் ஒன்னா நின்னா ஏது கருணாநிதி, ஏது எம்ஜிஆர், ஏது ஜெயலலிதா? உனக்கு ஒரு தொகுதியில் இன்னும் கட்டுத்த வாங்கிருவியா? ஆனா நான் பறையனும் படையாச்சியும் மோதணும், சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம் சிந்தி யுத்தம் செய்து ரத்தம் சிந்தனும். அது திராவிட நரி பண்ணி ஓனாய்களுக்கு நக்கி குடிக்க வசதியா இருக்கு. அங்க தேவரும் தேவேந்திரரும் வெட்டிக்கிட்டு சாகணும். சரி விடு, விடுதலை போராட்ட வீரன் தானே தாத்தா முத்துராமலிங்க தெரியும். எதுக்கு 144 தடை உத்தரவு போடுறேன்? வணங்கத்தானே போறேன். நீ என்ன விடுதலைக்கு போராட்டத்துக்கு போய் கிழிச்சா? நீ கடற்கரையில் 2 ஏக்கர் எடுத்து படுத்திருக்க? நீ செக்கிழுத்தியா இல்லை தூக்கில் தொங்குனியா? 9 வருஷம் சிறையில் இருந்த எங்கள் தாத்தா காமராஜர் மாதிரி இந்த 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 6-7 வருஷம் ஜெயிலில் இருந்த ஒருத்தன் வாழ் கவுன்சிலர் பதவி கூட அனுமதிக்காம வாழும் ஒரு மனித புனிதன், ஒரு மகாத்மா நல்ல கண்ணு, அவருக்கு 100ஆண்டு விழா கொண்டாடினியா? கருணாநிதி பிறந்த நாள ஓராண்டு கொண்டாடுற நீ அந்த மனிதனை ஏன் போற்றல? ஒரு நேர்மையான அரசியல் தலைவன் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு ஏன் கடத்தல? நீ என்ன செஞ்சிட்டேன்? கடற்கரையில் உனக்கு சூடுகாடு. இந்தியாவில் எத்தனை மாநில முதல்வர்கள், இந்திய நாட்டின் விடுதலைக்கு போராடிய இந்திய நாட்டை ஆண்ட தலைவர்கள் யார் கடற்கரையில் உதங்குற? யாரை கடற்கரையில் புதைச்சிருக்கு? 8 ஏக்கர் நிலத்தை கடற்கரையை ஆக்கிரமிச்ச நீ மக்களின் வீட்டை ஆக்கிரமிப்புன்னு இடிக்கிறிய. உனக்கு அறிவு இருக்கா? இப்ப எனக்கு என்ன வெறி வரும்? முதல்ல இந்த கடற்கரையில் இருக்க ஜமாதியை பேக்கிறோம்டான்னு ஒரு அது ஒரே இது, அது ஆக்கிரமிப்புங்க, அவ்வளவுதான். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஆமா, போன ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஆக்குற அதே தான், அதே சேம் டயலாக். வேற என்ன பண்ண முடியும்? வேற ஏதாவது இருக்கா? அடுத்தபடியாக இப்பொழுது
இந்த தாய் மதம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒரு தடவை வேற ஒரு கான்டெக்ஸ்டில் பேசின விஷயம், அது கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பரபரப்பாக பேசப்பட்டது. அவர்களுக்கு சீமானுக்கு எதிராக அந்த செய்தியை அதிகமாக பரப்பினார்கள். அந்த தாய் மதம் திரும்ப வேண்டும் என்று நீங்கள் சொன்ன அதனுடைய உள்நோக்கம் என்ன? அதை கிறிஸ்தவர்கள் எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்வதை விட கிறிஸ்தவர்களை நான் புரிந்து கொள்வது, என்னை எதிர்க்க வேண்டும் என்பதை தவிர வேற எந்த நோக்கமும் அவர்களுக்கு இல்லை என்பதை நான் தெளிவாக விளங்குகிறேன். உங்களுக்கு தாய் மதம்ங்கிற சொல்லை நான் எங்க பயன்படுத்தியிருக்கேன், யாரையாவது காட்ட சொல்லுங்க. என்ன மண்டை ஆட்டுறீங்க? தாய் மதம்ங்கிற சொல்லை நான் எங்க பயன்படுத்தியிருக்கேன்? கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, இஸ்லாமியர்களே சில பேர் எப்படி தாய் மதம்ங்கிற சொல்லை நான் எங்க பயன்படுத்தியிருக்கேன்? இந்து இந்து என்று போது, இந்து என்று சொல்லுகிற போது என்னுடைய சமயத்திற்கு தலைவன் வேற ஒருவனா இருக்கான். சைவர் என்று சொல்லும்போது என்னுடைய தலைவன், என்னுடைய சமயத்துக்கு தலைவன் என் இனத்தவனா வர்றான். சைவ மடங்களின் தலைவனாக வேற ஒருத்தன் வர முடியாது, தமிழன் தான் வர முடியும். அந்த அடிப்படையில் நீங்க வாங்க, நீங்க எப்படி, நான் என்ன என்ன அர்த்தத்தில் அதை பேசியிருக்கேன்னு அந்த காணொலி இருக்க வெட்டி போட்டு பார்க்கலாம். நாங்கள் பனை திருவிழா நடத்தும் போது பேசுகிறோம். சர்க்கரை வெள்ளை சர்க்கரைக்கு போனதுனால உடம்பெல்லாம் சர்க்கரை நோய் வந்துடுச்சு. அது சீனி நமக்கு கருப்பாக இருக்கிறதுல ஒரு குற்ற உணர்வு இருக்குது. எது ஒன்றும் வெள்ளையாக இருக்கணும்னு மோகிக்கிறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எது ஒன்றும் வெள்ளையாக இருக்கணும்னு மோகிக்கும் போது கருப்பாக இருக்கிற கருப்பட்டி அவனுக்கு ஒரு கசப்பாக இருக்குது. இது கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் இருக்கிற அந்த வெள்ளம் அவனுக்கு கசக்குது. வெள்ளையாக இருக்கணும்னு நினைக்கும் போது அவன் கண்ட கெமிக்கலை போட்டு சீனின்னு ஒன்று வெள்ளை சர்க்கரையாக உருவாக்கி விட்டுறான். அப்போ அது இப்போ நோய் தந்தவொடனே வர்றான். இப்போ நான் எங்கள் அப்பா நம்மாழ்வாரில் வந்த பிறகு எங்களை போன்ற பிள்ளைகள் தெருவாக பேச ஆரம்பித்த பிறகு இங்கு மரச்செக்கு எண்ணெய் கிடைக்கும்னு எழுதி வைக்க வேண்டிய தேவை வருது. எங்கே செக்கில் வச்சாட்டுற சும்மா அவங்களுக்கு எல்லாம் பழமைக்கு திரும்புகிறான். இப்போ இயற்கை உணவுக்கு உலகம் திரும்புது. ஆனால் இயற்கை உணவை உற்பத்தி செய்து கொடுக்குற அந்த இது இல்லாதனால மரபணு மாற்றப்பட்டு 1 கிலோ தக்காளி வாங்கும்போது அதில் 10 தக்காளி வைக்க வேண்டியது இருக்குது. 1 கிலோ கத்திரிக்காய்னா 10 கத்திரிக்காய் வைக்க வேண்டியது இருக்குது. மரபணு மாற்றி ஒரே கத்திரிக்காயை 1 கிலோவாக மாற்றுறது வந்துடுச்சு, உங்களுக்கு தெரியுது. ஏன்னா கடுகு என்ன பாவம் பண்ணிச்சு, அதை கூட மரபணு மாற்றுறான்னா பார்த்துக்கிறங்க. அப்போ இந்த மரபணு மாறும்போது அந்த உணவை உள்ளும்போது எந்த மாறுதலையும் செய்யாமல் மனிதனுக்குள்ள மரபணு மாறிடும். புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அது காரணம். அன்னைக்கு நிறைய குழந்தை பெறுகிற ஆற்றல் இருந்தது. 2க்கு மேல் இப்போது வேண்டாம். நாம் இருவர் நமக்கு இருவர்னா, இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா, நாம் இருவர் நமக்குதுக்கு இன்னொருவர்னு நின்றுட்டான். ஆனால் இன்னைக்கு 1/4 நூற்றாண்டுக்கு இடையில் அன்னைக்கு குழந்தை பெறுகிற ஆற்றல் அதிகமாக இருந்தது. அதை குடும்ப கட்டுப்பாடுன்னு ஃபேமிலி பிளானிங்னு 20 நிமிஷ திட்டத்தில் ஒரு திட்டத்தை கொண்டு ஊராக பரப்புரை செய்து கட்டுப்படுத்தினான். ஆனால் இன்னைக்கு திருமணத்தை செய்யலாம், செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் உருவாகி இருக்குது. காரணம்னு அந்த 1/4 நூற்றாண்டு நடந்த இது என்னன்னு தெரியும். அப்போ இந்த மாதிரி எல்லாவற்றிலையும் பழமைக்கு திரும்புறது மாதிரி வா நம்மளுடைய சமயத்துக்கு போவோம், சைவத்துக்கு போவோம். சைவத்தில் தான் தமிழ் இருக்குது, சைவத்தில் தான் நம் இறை இருக்குது. என்னுடைய இறைவன் முருகனை, என்னுடைய இறைவன் சிவனை, என்னுடைய இறைவன் மாயோனை அந்த சமயத்திற்கு இருந்து வழிபடணுங்கிற அவசியம் எனக்கு ஒன்றும் இல்லையே. அதுக்காக பேசப்பட்டதை நீங்க தாய் மதம்ங்கிற சொல்லையே நான் பயன்படுத்தல. ஆகுனா உங்களுக்கு நான் இருக்கிறது பிரச்சனை, நீ பிரச்சனையே இல்லையா? இந்த நாட்டில் நான் பிரச்சனைனாலும் நீங்கள் சகித்து கொண்டு தான் தீரணும். ஏன்னா வேற வழி கிடையாது. இப்போதைக்கு உங்களுக்கு நான் பிரச்சனையாக இருக்கும். ஒரு நாள் உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் நான் ஒருத்தன் தான் மருந்தாவே இருப்பேன், வேறு வழியே கிடையாது. அதனால் அது சும்மா அது கிளப்பி விடப்பட்டு தாய் மதம்னு எங்கே இப்போ எல்லாரும் நான் கூப்பிட்டேன். அருள் தந்தை அவர்களே, தாய் மதம் வாங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் சொல்லிட்டேன். எத்தனை பேர் வந்தீங்க? இஸ்லாம் கிறிஸ்தவத்திலேருந்து எத்தனை பேர் தாய் மதத்துக்கு வந்தீங்க? தாய் மதம் எது? என்னுடைய தாய் மதம் எது? சைவம். அதுக்கு வந்தீங்களா? வரலை. அப்புறம் ஏன் நீங்கள் இதில் பெரிய பிரச்சனை பேசுறீங்க? நான் 15 வருஷமாக ஓட்டு கேட்டேன், நீங்கள் போடல. அப்புறம் நீங்கள் இப்போ தாய் மதம் வேணா வந்துட புரியல என்ன? உங்களுடைய மனநிலை. இறைமகன் இயேசுவே திமுகவுக்கு போடாதீங்கன்னு சொன்னா கூட நீங்கள் இறைமகனே இல்லை என்று சொல்வீர்களே ஒழிய, எனக்கு தெரிஞ்ச ஆழ்ந்த அறிவில் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல,
நீங்கள் கருணாநிதியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால் உங்ககிட்ட பேசி ஒன்றும் இல்லை. நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் உங்ககிட்ட ஓட்டு கேட்குறது நேரடியாக கருத்தட்டே கேட்டுடலான்னு. நீங்கள் ஒன்று சொல்லி கொடுத்துட்டீங்க, இந்த பாவிகளை ரசிங்கன்ட்டு. இந்த கருணாநிதி அவன் குடும்பத்தையும் இந்த ரொம்ப நாளாக அந்த பாவிகளை ரசித்து எங்களை பாவப்பட்ட ஜென்மங்கள் ஆக்கி விட்டதான் இவங்க மிச்சம். அது அப்படி ஒன்றும் இல்லை. நாளைக்கு இறைதூதர் நபிகளே வந்து கருணாநிதி குடும்பத்துக்கு திமுகவுக்கு போடாதேப்பா, ஐயோ ரொம்ப மோசமான ஆட்சி முறையாக இருக்குனால், நீங்கள் இறைதூதரே இல்லைன்னு தான் நம்ம மக்கள் வாதிடுவாங்க. அப்படி மனநிலை ஊறி போயிட்டு. அடிப்படையில் என் அன்பு சொந்தங்களுக்கு ஒன்றை நான் சொல்ல விரும்புவது, ஒரு தீமை நீங்கள் முடிவெடுக்கிறீங்க, பாரதிய ஜனதா ஒரு தீமை என்று முடிவெடுக்கிறீங்க. அந்த தீமையை இன்னொரு தீமையை வச்சு எப்படி தடுப்பீங்க? எந்த இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் புனிதப்படுத்துவீர்கள், நியாயப்படுத்து? எந்த இடத்தில்? இத்தனை மாநிலங்கள் இந்தியாவில் இருக்குது, எல்லா மாநிலத்திலும் இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள். அங்கெல்லாம் பிஜேபி வந்துவிடும், பிஜேபி வந்துவிடும், எங்களுக்கு போடுங்கள் என்று எவனும் சொல்ல பயங்காட்டல. ஆனால் இந்த நிலத்தில் மட்டும் ஒரு 3000-4000 வீடுகள் மிகச் சொற்ப எண்ணிக்கையில் இருக்கிற இந்த திராவிட திருவாளர்கள் பெரும்பான்மை தேசிய மக்களை மதத்தை வைத்து அச்சப்படுத்தி வாக்கை பறித்து 18 விழுக்காடு வாக்கு இஸ்லாமிய கிறிஸ்தவர் வாக்கில் 15 விழுக்காடை திமுக எந்த இடையூறும் இல்லாமல் அறுவடை செஞ்சிருது. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த கிறிஸ்தவர் இஸ்லாமியர் மக்களுக்கு திமுக ஆட்சியில் செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லிவிட்டால், நான் உங்களிடத்தில் வாக்கு கேட்கிறதையே சுத்தமாக நிறுத்திவிடுது. கிறிஸ்தவர்களுக்கு தெரு, இஸ்லாமியருக்கு தெரு, நான் வாக்கு கேட்க வரதை நிறுத்திவிடுன்னு ஒரே ஒரு நன்மை, ஒன்றே ஒன்று. இந்த திமுக ஆட்சியில் அது கருணாநிதியால் இது நடந்தது. ஏதாவது ஒன்று சொல்லுங்க பாப்போம். ஒன்று இருக்கு. நீங்கள் திமுகவும் ஐயா கருணாநிதி அவர்கள் குடும்பமும் உங்களுக்கு பாதுகாப்பா? நீங்கள் அந்த குடும்பத்துக்கும் அந்த கட்சிக்கும் பாதுகாப்பா? உங்க மனச்சான்றை சொட்டு நீங்களே சொல்லுங்க. இருக்கிற பிரச்சனை அது. அதுல தாய் மதம் திரும்ப சொல்லிட்டாருன்னு திரும்பிட்டு வந்துட்ட மாதிரி எல்லாரையும் மதம் மாத்திட்டார், மதம் மாத்துகிறார், அது ஒன்று சொல்லுவான். அதுவாடா என் வேலை? அதுவா என் வேலை? இன உணர்வு, மான உணர்வு செத்து போய் கிடக்கிற என் மக்களை இங்கே என் அன்பு சொந்தங்கள் புரியணும். தமிழர்களுக்கு திட்டமிட்டு இந்தியம் பேசியவன், திராவிடம் பேசியவன், சாதி பற்றை மதப்பற்றை திட்டமிட்டு ஊட்டினான். மொழிப்பற்றை இனப்பற்றை சாகடித்தான். மொழிப்பற்று இனப்பற்று செத்து சாதிப்பற்று மதப்பற்று மேலோங்கி நின்றதால் தமிழர்கள் ஓர்மையடையவில்லை. ஒரு கிறிஸ்தவ தமிழனை நான் நிறுத்தினால் இந்து தமிழன் வாக்கு செலுத்துவதில்லை. இன்றைக்கும் கன்னியாகுமரியில் நீங்கள் சான்று எடுத்து நீங்கள் பார்க்கலாம். அப்போ அது சும்மா சொல்றது, ஒரு குறை சொல்லணும், சீமானுக்கு ஓட்டு போட விடக்கூடாது, அதை திராவிடர்கள் பரப்பி விடுறத அப்படியே நம்பிக்கிட்டு இல்லையா? அது என் தம்பி ராஜன், அவன் குருவுக்கு படித்தவன், அவன் சொல்கிறான், அண்ணன் இந்த இது ஒரு கை வரும் என்று சொல்லிடுச்சு, பைபிளில் ஒரு வார்த்தை வருதுன்னே, அதுக்கப்புறம் வருதா, அதுக்கப்புறம் ஒரு சூரியன், அதிகாலை சூரியன் வருதுன்னு, அதனால இந்த சூரியனையும் கையையும் பிடிச்சி அப்படியாடா, அப்போ நமக்கு ஏதாவது ஒரு வாசகம் இருக்கா பாரு, விவசாயி ஒன்றும் இல்லையாடா, வேற என்ன ஒன்று சொல்லுங்க. அது பாதி தான் விடிஞ்சிருக்கு. கருணாநிதி வீட்டோட நின்றுது அந்த சூரியன், முழுக்க வந்தால் தானே உலகத்துக்கு வெளிச்சம் வரும். இதெல்லாம் ஏன்னா கொடுமை தான், வேற ஏதாவது கேள்வி இல்லை. அப்படியே நான் சொன்னாலும் நீங்க தாய் மதத்துக்கு திரும்பாதையே, நீங்க அங்கேயே இருங்க. தமிழகத்தில் ஏறத்தாழ 12 விழுக்காடு கிறிஸ்தவர்கள் நாங்கள் வாழ்கிறோம். அதனால் இந்த 12 விழுக்காடு கிறிஸ்தவர்களுக்குமான ஒரு பிரதிநிதித்துவத்தை எல்லா தளத்திலும் உங்கள் ஆட்சியில் நீங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறீர்களா? கர்த்தர் ஆசி இருந்தா இதெல்லாம் என்ன கேள்வி? இந்த கட்சிங்கிறது ஒரு தேசிய இனத்திற்கான கட்சி. அதில் கிறிஸ்தவர், இஸ்லாமியர், இந்த சமயம் சார்ந்தவர், இந்த சாதி சார்ந்தவர் என்று இல்லை, எல்லாருக்குமான முன்னுரிமை இருக்குது. கடந்த காலத்தில் உங்களுக்கே தெரியும், தேர்தலில் உங்களையெல்லாம் கலந்து ஆலோசித்து தான் நம்ம நிறைய இடங்களில் தேர்தலுக்கு வாய்ப்பை கொடுத்தோம்.
அது எல்லாருக்குமான இது கொடுக்கப்படும். இந்த கட்சியில் நீங்கள் இந்த மத அடிப்படையில் இவர் சிறுபான்மை பெரும்பான்மை பார்க்கறது கிடையாது. நிராகரிக்கப்பட்ட குடிகள் இருக்குது இங்கே. நிராகரிக்கப்பட்ட குடிகள் குயவர், வண்ணார், நாவிதர், மருத்துவர் குலம், இந்த போயர், ஒட்டர், இருளர், குறவர், இந்த மாதிரி ஆதி தாய்க்குடி குறவர், இவங்களுக்கெல்லாம் அரசியல் அதிகாரம் இல்லை, அங்கீகாரம் இல்லை, எதுவுமே இல்லை. இவர்களை தேடி தேடி பிடித்து அரசியலில் தேர்தலில் வாய்ப்பு கொடுத்து நிற்க வைத்து ஒரு மாறுதலை நம்ம செய்துக்கிட்டு போகிறோம். அதனால் இவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இருக்குமா நாம் தமிழர் ஆட்சியில் என்று கேட்பதே நான் அதை தவறாக கருதுகிறேன். உறுதியாக இருக்கும். அதுக்கு முதல்ல நீங்கள் வாக்கு செலுத்தி எங்களை வெல்ல வைக்கணும். வென்றா தான் அவங்க கேள்விக்கு பதில் இருக்கும். அடுத்து கிறிஸ்தவ மதத்திற்கு மதம் மாறிய நீங்கள் ஏற்கனவே தாழ்த்தப்பட்டவர்கள் என்று, அதாவது இது சட்ட ரீதியாக சொல்லப்பட்டிருக்கின்ற கிறிஸ்தவர்களுக்கு, மத ரீதியாக மாறியவர்களுக்கு இப்பொழுது வந்த நீதிமன்ற தீர்ப்பு, அவர்கள் எந்த சலுகையும் பெற முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை இப்பொழுது நீதிமன்றம் கொடுத்திருக்கு. அது ஐயா இதான் சொல்லணும். அந்த இதை நீங்கள் மதம் மாறியவர், நீங்கள் இப்போ தாழ்த்தப்பட்டவராக இருந்து கிறிஸ்தவத்துக்கு மாறினீங்கன்னா நீங்கள் பொது தொகுதியில் தான் நிற்கணும். அந்த தனி தொகுதியில் போட்டியிட முடியாது. ஓட்டில் உங்கள் நாடே உங்கள் திமுக, உங்கள் திராவிட திருவாளர்கள் நிறுத்த வேண்டிதானே. அது ஒரு சட்டமில்லை. அது உங்களுக்கு தெரியும். எங்களை மாதிரி ஆளுன்னா வாட தனித்துதான் போய் நில்றா, போட்டால் போட்டும், போடலைன்னா போட்டுருவோம். எங்களுக்கு அது ஒன்றும் இல்லை. சொல்கிறேன், நீங்கள் சலுகைன்னு சொல்கிறீங்களே, அது இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு இந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களை அச்சுறுத்தி அவர்கள் மீது ஒரு வெறுப்பை காட்டி கிறிஸ்தவத்தை பெருசாக அச்சுறுத்த முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ என்ன பண்ணுவான்னு. ஏன்னா பெரிய சண்டியர் கிறிஸ்தவராக இருக்கிறதுனால, மெயின் ரவுடி கிறிஸ்தவராக இருக்கிறதுனால பேச முடியல. இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள பெரிய ஓர்மையும் அதுக்கு ஒரு பெரிய இதுவும் இல்லாதனால இந்த இஸ்லாமிய வெறுப்பை தவிர இவர்களுக்கு அரசியல் இல்லை. இவர்களுக்கு ஒரே ஒரு கோட்பாடு தான், பசுமாடு, பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம் கோசம். இப்போ அதை விட்டுட்டாங்க. ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறதில்ல. காரணம், ராமருக்கு கோயில் கட்டினாங்க, அதை வச்சு கொஞ்ச நாள் அரசியல் போச்சு. கட்டி முடித்தோடனே அந்த பிரச்சனை முற்று பெற்றுச்சு. கோயில் என்ன முடிவடையில, மேலே கூரை செட்டை போட்டு அது ஒரு இது பண்ணிட்டாரு. அது இப்போ மழை பெஞ்சா ஒழுகுது. அந்த ராமர் கோயில் கட்டப்பட்ட நேரத்தில் தேர்தல் வந்துச்சு. அவர் அவசரமாக திறந்தது தேர்தலுக்காக தான், 24 தேர்தலுக்கு. அந்த அயோத்தியில், ராமர் கோயில் இருக்கிற அயோத்தியில் போட்டியிடும்போது அகிலேஷ் யாதவ் ஒரு பெரிய மாறுதலை பண்ணார். ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை கொண்டு போய் பொது தொகுதியில் நிறுத்தி அந்த தோக்கடிச்சுட்டார் அவங்கள. அதோட ராமருக்கு மார்க்கெட்டு போயிடுச்சு. இப்போ ஜெய் ஸ்ரீராம் கிடையாது, இப்போ ஜெய் பூரி ஜெகநாத் தான் அவங்களுக்கு. அதனால இது இறைவன் அரசியல் கட்சி வழிபாடுகிற தெய்வங்கள் அரசியல் கட்சியினுடைய ஒரு அதுக்கு இழுத்துக்கிட்டு நிறுத்திருக்கக்கூடாது. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதை செஞ்சிடக்கூடாது. அது இந்த நாடு தான் அதை ரொம்ப மோசமாக ஆக்கிடுச்சு. வழிபாட்டுக்குரிய தெய்வங்களை இப்போ இவங்கெல்லாம் எப்படின்னா, ராமர் தலைவர், பிள்ளையார் பொதுச் செயலாளர் ஆக்கி ஒரு கட்சி அப்படிதான் இருக்குது. இது மாறணும்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் ஒன்றை அறிவார்ந்த பெருமக்களின் அன்பு சொந்தங்கள், சாதி, மதம், கடவுள் இதை பற்றி சிந்திக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். இதில் தான் அரசியல் இருக்குன்னு முடிவு பண்ணுறவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். மக்களை பற்றி சிந்தித்து மக்களின் நலனை பற்றி, மக்களின் எதிர்கால நல்வாழ்வை பற்றி சிந்திக்கிறவனுக்கு சாதி, மதம், கடவுளை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது, அது தேவையும் இருக்காது. விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் இன்னும் 2 கேள்வி மட்டும்தான். அதெல்லாம் அதுக்கு தானே வந்திருக்கேன். கேள்விக்கு சலிக்கிற ஆளுகளா நாங்கள்? அதானே. அதாவது தமிழகத்தில் கிறிஸ்தவர்கள், அதாவது குறிப்பாக ஆலயங்கள், இந்த சிறு சபைகள் நடத்துகிறவர்களுக்கு இப்பொழுது மிகப்பெரிய தொல்லைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதாவது இந்த RSSனுடைய தொல்லைகள் நிறைய வந்து கொண்டிருக்கின்றன.
அந்த சமயத்தில் அவர்களுக்கு துணை நிற்பதற்கு கட்சி ஆட்களை தான் போய் அணுக வேண்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட சமயத்தில் அந்த பகுதியில் ஏதாவது பாதிப்பு ஏதாவது ஏற்படுகிறது என்று சொன்னால் நாம் தமிழரை நாங்கள் அணுகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்வியே தப்பானது. பல முறை இந்த மாதிரி பைபிள் எரிக்கப்பட்டு தேவாலயங்கள் வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்ட போது மதுரை பகுதியிலலாம் நானே போய் களத்தில் 2-3 நாள் நின்று போராடினேன். பல இடங்களில் எங்களுடைய கட்சி பிள்ளைகளே போய் நேரடியாக போய் நின்று களத்தில் மக்களோடு மக்களாக நின்றுருக்கிறாங்க. நீங்கள் கேட்கலாமா, உதவி கேட்கலாமா என்று கேட்பதையே நான் அது எதிர்க்கிறேன். அந்த மாதிரியான தவறு. நீங்கள் உங்களுக்கு தெரியும், எந்நேரமானாலும் ரத்தம் கேட்கலாம் நாம் தமிழர் பிள்ளைகளிடத்திலே அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு அருள் தந்தை அவர்களே ஜெப வழிபாட்டு இதில் பேசினது இருக்குது. அந்த இடத்துல அவர் அப்போ எந்நேரமானாலும் அந்த பிள்ளைகள்கிட்ட கேட்டால் ஓடி வந்து ரத்தம் கொடுப்பார்கள் என்றால் என் பிள்ளைகள் மதம் இருந்தாமல் உறங்குகிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்துங்க. அவன் என்னாரானாலும் வருவான். நாங்கள் ரத்தம் கொடுக்கறது என்பது சாதிக்கு ரத்த வெறி இருக்குது, ரத்தத்துக்கு சாதி வெறி இல்லையே என்பதை. மதத்துக்கு ரத்த வெறி இருக்குது, ஆனால் ரத்தத்துக்கு சாதி மத உணர்வோ வெறியோ இல்லை என்பதை உணர்த்தத்தான். நாங்கள் ரத்தம் சிந்தி எங்கள் விடுதலைக்காக போராடிய இனத்தின் மக்கள் என்பதை உணர்த்தத்தான். இப்போ நான் தாழ்த்தப்பட்ட ஆதி பறையன் என்றால் என் ரத்தம் இன்னைக்கு ஏன் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்குன்னு யாருக்குன்னு தெரியாது. ஆனால் நாங்கள் 30 லட்சம் லிட்டர் இதுவரை ரத்தம் கொடுத்துருக்கோம் இந்த நாட்டில். அதனால் எங்கெங்கு மானுட சமூகம் துன்பப்படுதோ துயருதோ அங்கெல்லாம் ஓடி போய் நிற்கிறதா தமிழ் தாயின் பிள்ளைகளுக்கு அழகு. தமிழர்கள் என்பவனுடைய மாண்பு, அவனுடைய என்ன சொல்றது, அவனுடைய மாண்பு அதுதான். அதனால நீங்கள் அப்படிலாம் இருந்தால் நீங்கள் எங்களை விட்டுருவீங்களா என்ன? இடிக்கிறது இதை படுத்திருக்க விட்டுருவீங்களா என்ன? அதெல்லாம் இப்போ நான் இருக்கிற போது என்னுடைய வலிமை ஏற ஏற யாருமே ஒரு தேவாலயத்தோ மசூதியோ தொடுவதற்கு பயப்படுவான். நான் தான் சொல்கிறேனே, நீ கட்டிப்பார் பரந்தூரில் விமான நிலையம்னு சொல்கிறேனே. நீ 8 வழிச்சாலை போட்டு பார்ப்போம்னே, எங்கே போட்டாங்களா? பேனா சிலையை வச்சிரு பார்ப்போம்னே, எங்கே வச்சுட்டாங்களா? அதெல்லாம் அது அன்னைக்கு மாசேத்தங்க சொல்கிறான், மக்களுக்கென்று படை என்ற ஒன்று இல்லை என்றால் மக்களுக்கென்று ஒன்றும் இல்லை என்று. இன்னைக்கு என் மக்களுக்கென்று ஒரு படை இருக்கு, நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை. இதுக்கு தேர்தல் வெற்றி அதெல்லாம் 4வது பட்சம்தான். என் மண், என் மக்கள், அவருடைய நிலம் வளம், அதுதான் அவருடைய பாதுகாப்பு தான் முதல். அதுக்கப்புறம் தான் அப்புறம் கட்சி எதுக்கு தான். எப்படியாவது உள்ளே போயிடணும் சீமான், எந்த சிறைக்குள்ளையா இல்லை எதுக்குள்ள, எப்படியாவது உள்ளே போயிடணுமாங்க. போய் என்ன பண்ணுறது? 4 சீட்டு உள்ளே போனால் என்ன பண்ணலாம்? மேசையை தட்டலாம், வேற என்ன பண்ணலாம்? அதனால் அந்த அச்சம் வேண்டியதில்லை. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு நீங்கள் நிற்கும்போது நடக்கும்போது விழுகிற நிழலாக உங்கள் கூடவே வருவோம். அந்த அச்சம் உங்களுக்கு தேவையில்லை. இதெல்லாம் நீங்களா கேட்க நினைச்ச கேள்வியா தெரியுதே. அதாவது யாரு கேட்டு கேட்குற மாதிரி தெரியல. இது நிறைய எழுதி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வாட்சி நான் சுருக்கி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். சரி கேளுங்க. அடுத்தபடியாக நம்முடைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு திமுக அல்லது மற்ற கட்சியிலே அதிகமானவர்கள் பங்கேற்கிறார்கள், அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு செய்தியை அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களை போன்றவர்கள் நிறைய பிரதிநிதித்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிற செய்தியை நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். அது ஏற்கனவே கிறிஸ்தவர்களுக்கு இத்தனை விழுக்காடு கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கடந்த காலத்தில் 16 இருந்து நாங்கள் தேர்தலில் நிற்கிறோம். நீங்கள் கவனித்து பாருங்கள், திமுக எவ்வளோ கொடுத்துருக்கு கிறிஸ்தவ பெருமக்கள் இஸ்லாமிய பெருமக்களுக்கு என்று. அதில் தெரிஞ்சிடும் யார் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, வேண்டாம், யார் முக்கியத்துவம் கொடுக்கறது, யார் அதிக வாய்ப்பை தருகிறது என்று உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதை எடுத்து போட்டாலே தெரிஞ்சு இம்முறை 6 மாதத்தில் தேர்தல் வரப்போதில் 26 அதில் திமுக எத்தனை இடத்துல போட்டிடுது, மற்ற கட்சிகள் எத்தனை இடத்துல போட்டிடுது, அதில் கிறிஸ்தவ இஸ்லாமிய பெருமக்களுக்கு அவங்க கொடுத்த பிரதிநிதித்துவம் என்ன, நாம் தமிழர் கட்சி கொடுக்குற எண்ணிக்கை என்னங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிட போகுது. அப்போ இந்த கேள்வியை அவசியமற்றதாக ஆகிடப்போகுது. அவ்வளோதானே? இல்லை, அதில் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, கிறிஸ்தவர்கள் திமுக மற்ற கட்சிகள் அதுக்கெல்லாம். கிறிஸ்தவ பெருமக்களுக்கு ஒன்று இருக்குது, காங்கிரஸ்
சோனியா காந்தி இவங்க சொந்த பெரியத்தா மக சின்னத்தா மக ஏதோ இது சோனியா காந்தி இன்னும் கிறிஸ்தவ பெண் நினச்சிட்டு இவங்க ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் பாதுகாக்குது, காங்கிரஸ் ஒரு மிதவாத கட்சி, பிஜேபி ஒரு மதவாத கட்சி என்று. அதுவே புரிதல்ல தவறு. ரெண்டு வெவ்வேறு கட்சி. காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் கட்சியில் வெவ்வேறு பேர் இருக்குது, வெவ்வேறு. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், காங்கிரஸ் பாரதிய ஜனதா பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச் நாட் அ பாலிசி சேஞ்ச். ரெண்டு பேருக்கும் கொள்கை மாறுதல் கிடையாது. பிஜேபி வி ஆர் ஆல் இந்துஸ் சவுண்ட் இந்துத்துவா. காங்கிரஸ் எஸ் வி ஆர் ஆல் இந்துஸ் சாஃப்ட் இந்துத்துவா. அவன் பாபர் மசூதியை இடிப்பான், இவன் இடிக்க அனுமதிப்பான். அவர் ராமர் கோயில் கட்ட அடிக்கல் நாட்டுவார், இவர் கங்க்ராச்சுலேஷன் சொல்வார். பாபர் மசூதி தீர்ப்பு வரும்போது தீர்ப்பு என்ன வரும்னு உனக்கு தெரியல, அப்படியே ஏற்கணும். அது யாரு நீ சொல்றதுக்கு? எல்லாரும் சொல்லுவான், நான் ஒருத்தன் தான், எனக்கு தீர்ப்பை சொல்லாத நீதியை சொல்லுன்னு சொன்ன ஒரே ஒருத்தன் தான் இருக்கேன் இங்கே. அப்போ அதனால காங்கிரஸை நீங்கள் சிறுபான்மை மக்கள் நீங்கள் சொல்கிற சொக்கால் இந்த சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிற மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் எதுவும் இல்லை. இப்போ அதை விளங்கிக்கிறணும். அதில் திமுக தான் நமக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க. அவன் அந்த காங்கிரஸ் கூட இருந்தால் தான் இந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களின் வாக்கை வாங்க முடியும்னு நினைக்கிறான். நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி உங்கள் இனத்தை கொன்ன காங்கிரஸ் அதுக்கு கூட நின்று திமுகவை மன்னிக்க தயாராகிட்டீங்க. அந்த திமிரில் அவன் 16 ஆண்டுகள் ஆகிடுச்சு. இனம் கொல்லப்படும் போதும் செய்தியை காட்ட விடலை, பேசலாவன் செத்து 16 ஆண்டுகளாகி இப்போவும் அந்த செய்தியை கண் முன்னே ஒரு தாயகத்தில் உங்கள் இன மக்கள் கொல்லப்பட்டதை மறைத்து விட்டு அதை பற்றி பேசாமலே இந்த மக்களின் வாக்கை வாங்கி அதிகாரத்துக்கு வந்து விட முடியும்னு நிரூபிச்சுட்டு போயிட்டு. இதை விட ஒரு இன துரோகம் உலகத்தில் உண்டாபாருங்க. எத்தனை கேள்வி இருக்கு பாருங்க. இதை கேட்டிருக்க வேண்டியது ராகுல் காந்தி தானே, ஏன் கேட்கல? இந்தியாவிலேயே பாகிஸ்தான் போர், பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போரை ஆதரித்து பேரணி நடத்தின முதல் மகன் ஐயா ஸ்டாலின். அதுக்கப்புறம் நடத்தினது டெல்லி முதல்வர் ஒரு அம்மையார், அது பிஜேபி முதல்வர், இங்கே திராவிட முதல்வர் 2.0 முதல்வர். பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிற சந்திரபாபு நாயுடு நடத்தாத பேரணியை பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிற நிதிஷ்குமார் பீகாரில் நடத்தாத பேரணியை ஐயா ஸ்டாலின் ஏன் நடத்தினார்? யார் பதில் சொல்வா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போரை நியாயப்படுத்தி பேச 7 பேர் கொண்ட குழு அமைக்கும், பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சு. அதில் ஏடிஎம்கேயோட பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருக்கு. கூட்டணி வச்சிருக்க அந்த கட்சியில் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஒன்று ஐயா தம்பிதுரை, இன்னொன்று சி.வி. சண்முகம்ங்கிற ஐயா. அந்த 2 பேருக்கும் வழங்காத வாய்ப்பை அம்மையார் கனிமொழிக்கு ஏன் வணங்கினார் ஐயா மோடி? உங்ககிட்ட பதில் இருக்கா? பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போரை உலக நாடுகளில் சென்று நியாயப்படுத்தி பேசணுங்கிறாங்க. நமக்கு ஒரு கேள்வி, பாதுகாப்பு கருதி நாம் பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தோம், அது எந்த நாட்டில் போய் நியாயப்படுத்தணும்? தேவையில்லை. சரி, பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போரை நியாயப்படுத்தி பேச போகிற பெருமக்கள் குஜராத் கலவரத்தையும் மணிப்பூர் கலவரத்தையும் பேசுவாங்களா? அதையும் நியாயப்படுத்தி பேசுவாங்களா? அங்கே வெறும் 26 பேர் தான் செத்துருக்கான். மணிப்பூர்லேயும் குஜராத்லேயும் எத்தனை பேர் செத்தான்னு தெரியுமில்ல? அதை என்ன பண்ணுவீங்க? நீங்கள் குஜராத் கலவரத்தையே நியாயப்படுத்தி பேசுனேன். நீங்கள் இதையெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க. அவங்க சொல்கிறாங்கன்னு பிஜேபி பி டீம், நாம் தமிழர் நாம் தமிழர்னு வந்துடுவீங்க. நான் தான் பி டீம்னு ஒத்துக்கிறேனே, நான் பிஜேபின்னு பி டீம் தான். அப்போ ஏ டீம் யாரு? அதான் திமுக. நான் ஏன் பி டீம் ஆனேன்? அப்போ சொல்லுங்க, ஏ டீம் ஒருத்தர் இருக்கான்லப்ப, அவன் யாரு? நாங்க பி டீம்னா ஏ டீம் யாரு? இப்போ அதான் திமுக. பிஜேபி 100 விழுக்காடு இந்து, எங்க கட்சியில 90 விழுக்காடு இந்துக்கள் தான். நான் சொன்னா அவர் சொன்னார். எத்தனை முறை சொல்லியிருக்காரு, எங்க ஆட்சியில இந்துக்களுக்கு அவ்வளவு பண்ணியிருக்கோம். நான் வேலை தூக்குனா வெந்து கொதிச்ச நீங்க, அவர் முருகன் மாநாடு போடும்போது என் மூக்க பிடிச்சிட்டு இருந்தீங்க, ஏன் பேசாம இருந்தீங்க? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு நோக்கம் சீமான் வளர்ந்துடக்கூடாது. தமிழ்ங்கிறான், தமிழர் தேசியம்ங்கிறான், ஏதோ இதுன்றான், அதுதானே. அது இயற்கையாக என் மேலே ஒரு வெறுப்பு இருக்குது. இவனெல்லாம் ஒரு தலைவனா, இவனெல்லாம் வர்றதா? எப்படி ஒரு தடவை பாண்டைகிட்ட பேசிட்டுக்குது, லீக்வானியை போட்டு ஒரு 1/2 மணி நேரம் போட்டாங்க. அவர் சொல்கிற அந்த தன்னலமற்ற சர்வாதிகார ஆட்சி முறையை தானே நான் சொல்கிறேன்.
நீங்கள் என்னையை திட்டுறீங்க அவரை போட்டுறீங்களேன்னு. அதில் என்ன பிரச்சனை பாண்டேன்னு கேட்டேன். அண்ணே சொல்கிறது நீங்கங்கிறதானே பிரச்சனைன்ட்டான். உண்மையிலே சொன்னாப்புல இந்த இருக்கு, நான் தம்பியை வச்சுக்கிட்டே சொன்னேன், அவரை வச்சுக்கிட்டே பேசினேன். இப்போ நானே ஒரு கருப்பா இல்லாமல் வெள்ளையா இப்படி இல்லாமல் கொஞ்சம் இதாக இருந்தேன்னு வச்சுக்கிறேங்க. ஒயிட்டு நல்லா சார், ஹைட்டு வெயிட்டு ஒயிட்டு. அதுவே நான் வந்து இது இப்போ நேரம் பேசுனது இங்கிலீஷில் பேசியிருந்தேன்னா எப்பாடி இப்போ நம்ம மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னு இருப்பீங்க. அதானே அதானே செய்ய. அதனால் அது சரி செய்யணும். நான் இனிமேல் வந்து மக்களை நம்பி போயிடல, நேரடியாக இறைமகன் இயேசுக்கிட்டே பேசுகிறது, அல்லாட்டே வேண்டிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் இவங்களோட பேசி பயனில்லைன்னா 15 ஆண்டுகளாக ரொம்ப பாடுபட்டேன். இதை பாருங்கள், நீங்கள் தான் அவர் சொன்னார், இறைமகன் சொல்கிறாரு, அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன்னு. நீங்கள் பற்ற வச்சு விட்டுச்சிட்டு போனீங்க, அந்த புரட்சி தீயை நான் மறுபடியும் அணைய விடாமல் கொண்டு போகணுன்னு பார்க்குறேன். நம்ம ஆளுக்கு தான் தண்ணி ஊற்றி அணைக்கிறாங்க, நீங்கள் பாருங்கள், தயவு செய்து பாருங்கள் அப்படின்னு அவர் நபிகளார்கிட்ட போய் கேட்குறாங்க, தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளாரேன்னு. நான் நன்மையை வச்சு தான் ஒழிப்பேன்றாப்புல. அதே தான் இறைமகன் இயேசுன்னு சொல்கிறாரு. தீமைக்கு எப்படா தீமை வந்து சரியாகும், அதுக்கு ஒரு நன்மையை வச்சு தான் ஒழிக்கணுன்றாரு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. நெருப்பை வச்சு அணைக்க முடியாது, அதான் தண்ணீரை வச்சு தான் அணைக்க முடியும். அந்த தண்ணீர் யார்கிட்ட இருக்குன்னு, தண்ணீர் எங்ககிட்டல, ஆனால் எங்கள் இனஞ்செத்த வழியில் கண்ணீராவது இருக்குது, அதை விட்டாவது நாங்கள் அணைப்போம். அதையும் நீங்கள் அனுமதிக்கிறது இல்லை. அப்போ லெலின் சொன்னது தான் இந்த புரட்சிங்கிறிய லெலின், அது எப்போது வரும் லெலின் அப்படின்னு. இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலைமை உருவாகுமானால் மக்கள் தாங்களே கிளர்ச்சி செய்து போராடுவார்கள்ங்கிறாவில். அது இலங்கையில் நடந்துச்சு. ஒரு ஆப்பிள் 1000 ரூபாய்னவனை தெருவுக்கு வந்துட்டான். ராஜபக்சே வீட்டுக்கு முன்னாடி 5 விலை உயர்ந்த மகிழ் உந்துகள் கார்கள். மக்கள் அவன் வீட்டை, அதிபர் வீட்டை முற்றுகிடும் போது அவன் அந்த காரை எடுத்துக்கிட்டு ஓடலை, காரை தீ வச்சு கொளுத்திட்டான். அப்படின்னா அவனுக்கு வேண்டியது கார் இல்லை, நீரும் சோறும் என்பதை உலகம் உணர மறுத்துருச்சு. பங்களாதேஷில் பொருளாதார நெருக்கடி, வீழ்ச்சி, விலைவாசி உயர்வு சகிக்க முடியல, கலவரம். பங்களாதேஷை உருவாக்கி அதன் தந்தை முஜிபுர் ரஹ்மானின் சிலையை ஒருவன் ஏறி சிலையா நின்ன தலையை 2ஆக வெட்டிட்டான். நாட்டை உருவாக்கின தந்தையே துண்டா விழுந்துட்டான். அந்த நேரத்தில் அந்த புரட்சிக்கு தலைமையேற்க ஒருத்தன் இல்லை. இந்த நிலத்தில் அந்த புரட்சி விரைவில் வரும், தலைமையேற்க உங்கள் மகன், அப்படியே காத்தே இருப்பேன். இது அற்ப பதர்கள். ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் சொல்றார், ஜோசப் ஸ்டாலின், இந்த ஸ்டாலின் இல்லை, நீங்கள் குழப்பிக்கிற கூடாது. சொல்றாரு, என்ன சொல்றாரு, வரலாற்றில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்றை இருந்ததாக செய்தியில் அடங்குறான். இந்த படை வரலாற்றை தோற்கடிக்கவே முடியலடா, அப்படி ஒரு படை இருந்ததுன்னு. அப்படின்னா இந்த திராவிட படை, சொறி சிறங்கு படையெல்லாம் நமக்கு ஏமாத்துறோம். அது ஒன்றும் கிடையாது. இப்போவும் சொல்கிறேன், இந்த தேர்தலில் மறுபடி இன்னைக்கும் சொல்கிறேன், என்னுடைய ஆட்டத்தை எவராலும் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா நான் எடுத்து வைக்கிற அரசியலில் யாருக்கும் பதில் இருக்காது. ஓ இப்படி சொல்கிறான்டா இவன் அப்படின்னு நீங்கள் கவனிப்பீங்க. ஏன்னா முன்னைக்கு ஐயா சொல்கிற மாதிரி தவிர்க்க முடியாது அப்படின்னு அவங்களும் கூடுமானவரை தவிர்த்து தான் பார்க்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி, பஞ்சமர் நில மீட்புக்கு ஒரு பேரணி நடத்தி பொதுக்கூட்டம் போட்டேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். விஜயலட்சுமி வந்து இங்கே என்னை பற்றி பேசினா, காலையில் இப்படி சொல்லியிருக்காங்களே, அப்படி சொல்லியிருக்காங்களே, இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சுற்றி என் மேலே அவதூறு பரப்புனா எனக்கு எதிராக வந்தால் தேடி வர்றவன் ஒரு ஊடகம் கூட ஏன் இந்த போராட்டம், எதுக்கு இந்த பேரணின்னு கேட்க வரல. கவனிச்சுக்கணும். நீங்கள் துணை முதல்வராக தம்பி உதயநிதி ஸ்டாலின் வந்த பிறகு அவர் வந்திருக்காரே உதயநிதி ஸ்டாலின், நீங்கள் அதை பற்றி என்ன ஒருத்தனும் கேட்கல. நீங்கள் புரியுதா? இப்போ யார் சொல்லி இயங்குதுன்னு பாருங்க. மே 18 என் இனம் அழிக்கப்பட்ட நாள், தமிழனின் வாக்கை வாங்கி வலிமை பெற்று அதிகாரத்துக்கு வந்த இந்த கட்சி ஆட்சிகள் அதை சுத்தமாக மறந்துட்டு போகுது. அந்த கூட்டத்தை நடத்துகிறோம், ₹1 காசு கொடுக்காம லட்சக்கணக்கான பிள்ளைகள் வந்து கூடுறாங்க. அந்த மே 18 சுவரொட்டி ஒட்டப்பட்டிருக்கு, சுவரெழுத்து எழுதப்பட்டிருக்கு, எல்லா பகிரிகள்லையும் இந்த செய்தியாக போய்கிட்டு இருக்கு, வலைவலிகள் எல்லாம். ஒருத்தர் கூட வந்து இந்த கூட்டங்க எதுக்கு எப்படி கேட்கல. இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவன் என்னை தவிர்ப்பான், ஆனால் நான் முன்வைக்கிற அரசியல் அவனால் தவிர்க்கவே முடியாது. நான் காலத்தின் மகன். கட்சி ஆரம்பித்து
வரலாற்றின் பிள்ளை நான் வந்து கட்சி ஆரம்பிச்சு நான் படம் எடுத்து பஞ்சம் பிழைக்க பரமக்குள்ளேருந்து வண்டி ஏறி வந்தவன். காலம் இந்த கடமை எனக்கு கையளிச்சிருச்சு. என்னை தள்ளி விட்டது என் தலைவன். இதை போ அப்படின்னு. நான் அங்கே போய் என்ன செய்யறதுன்னு கேட்டேன். நீங்கள் போய் இறங்குங்க, உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரிய வந்துடும், செய்யுங்கன்னாரு. தெரிய வந்துருச்சு, செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பெரியாரை நீ ரொம்ப பேசிகிட்டு இருந்திய, திடீர்னு ஏன் எழுத்தான்னு. அதை ரொம்ப பேசினேன். அப்புறம்தான் ஒரு தெளிவு வருது. முதல் எதிரி நம்ம இனத்தின் வரலாற்று பகைவனை வரதாண்டா அவரை ஒழிச்சிடணும்டான்னு முடிவு எடுத்தான். இப்போ கால் வரைக்கும் தான் அடக்கம் பண்ணியிருக்கேன். இன்னும் முழு உடல் இன்னும் கொஞ்சம் இருக்கு. இப்போ மீதி காலத்தில் வச்சு மொத்தமாக முடிச்சு. இப்போ பாருங்க, நீங்கள் இந்த எப்படியாவது இந்த கட்சியோட சேர்ந்து திமுக ஆட்சியை வீழ்த்து, இந்த தற்காலிக வீழ்ச்சி, இந்த ஆளை மாற்றி விடுறது, ஆட்சியை மாற்றி விடுறது இல்லை, சித்தாந்தத்தையே தரமட்டமாக தகர்த்து மூடணும்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு நான் தனிச்சு நின்று தமிழ் தேசிய தத்துவ கோட்பாடு வென்றதுடான்னு வருவது தான் வரலாற்றில் மாறுதல். அதுக்கு தான் இந்த வேலையை நம்ம செய்கிறோம். தமிழ் தேசியம் வந்துருச்சுன்னா கிறிஸ்தவர் இஸ்லாமியர் சிறுபான்மை இல்லை, பெரும்பான்மை தமிழ் தேசிய இனத்தின் மக்கள். இந்த கிறிஸ்டின் மிஷினரிக்கெல்லாம் அனுமதி சலுகை இல்லை, உங்கள் உரிமை நடத்துங்க, அவ்வளோதானே. பெத்த பிள்ளைய பட்டினி ஓட்டு ஊர்லாம் அன்னதானம் பண்ணுற கோஷ்டிகள் இதுங்க, புரியுதா. எனக்கு ஓட்டு போட மாட்டான், அது வந்த மனவங்களாம் ஓட்ட போட்டு சீமா. ஏன்னா இப்போமே எங்கள் ஊரில் பண்ண சீமாண்ணா இந்த நம்ம ஊரில் கபடி விளையாண்டுட்டு இருந்த அந்த பயிலாப்பா ஏன் அந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அவனா இன்னும் அப்படி தான். அதுதான் நம்ம முன்னோர்கள் உள்ளூர் மாடு விலை போகாதுன்ட்டான்ல. இவனுக்கு வேற ஊர்ல இருந்து வரணும், இல்லை குறைஞ்சபட்சம் சினிமாவிலையாவது ஒரு 50-100 படம் நடித்து ரசி அப்படியாவது வரணும். அப்போ தான் எதை பேசினாலும் சினிமாவில் வசனமாக பேசுங்கிறான், நேரடியாக பேசாதேங்கிறான். அது மாறணும். அதுக்கு இறைமகன் இயேசு தான் அருள் புரியணும். வேற ஒரு முறை நீங்கள் பேசுகிற போது சாத்தானின் பிள்ளை என்று சொல்லி நீங்கள் பேசினீர்கள். அது என்ன பின்புலத்தில் பேசினீர்கள் என்பதை குறித்து நீங்கள் விளக்கமும் சொன்னீர்கள். ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நாங்கள் உங்களை நேரில் பார்த்து பேசியிருக்கோம், நீங்கள் அதுக்கு விளக்கம்லாம் கொடுத்துருக்குறீங்க. சொல்லி கொடுத்ததே நீங்கள் தான். இல்லை அது நீங்கள் என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு தெரியுது. அதாவது உண்மையிலேயே இஸ்லாம் கிறிஸ்தவம் வந்து அநீதிக்கு எதிராக வந்த ஒரு புரட்சிகர சமயங்கள், ஒரு வழி. இஸ்லாம்ங்கிறது புனிதமான வழி, மார்க்கம்ங்கிறது. கிறிஸ்தவமும் அது மாதிரி தான். உங்களுக்கு தெரியும், இயேசு வந்து எவ்வளோ பெரிய புரட்சியாளருங்கிறது உங்களுக்கு தெரியும், நபிகளும் எப்படின்னு தெரியும். அந்த புரட்சியில் வந்த மார்க்கத்தையும் சமயத்தையும் பின்பற்றுகிற மக்கள் அநீதி, பகத்சிங்க சொல்றான் பாருங்க, வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம்ங்கிறான். அதை தகர்க்கிறதாண்டா புரட்சிங்கிறான். நீங்க வெளிப்படையாவே தெரியுது, நீங்க பிஜேபியை சகித்து கொள்ள முடியல, ஏற்க முடியல, எதிர்க்கிறீங்க. சரி, திமுகவை எப்படி ஏத்துக்கிறீங்க, சகித்துக்கிறீங்க? அதனுடைய கணக்கில்லாத ஊழல், அதனுடைய முறைகேடு, சாராயம் விற்கிறத நீங்க தெருவுக்கு தெரு டாஸ்மார்க் திறக்கிறத கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் ஆதரிக்கிறாங்களா? குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான பெண்களின் தாலி அறுத்து குடும்பத்தை சீரழிக்கிறதை ஏற்கிறாங்களா? கல்வி மருத்துவத்தை வியாபார பொருளாக்கி நிறுத்தினதை ஏற்கிறார்களா? இல்ல குடிநீர், உலக உயிர்களின் உயிர் தேவை நீரை விற்பனைக்கு கொண்டு வந்துட்ட இந்த ஆட்சி முறைகளை ஏற்கிறாங்களா? அப்ப எல்லா தொட்டனுக்கெல்லாம் லஞ்சம், ஊழல், பணம், இந்த மாதிரி அடக்குமுறை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை, அந்த கொலை, இதையெல்லாம் சகித்துக்கிறாங்களா? எப்படி? எல்லாத்தையும் விடுங்க, சரி செஞ்சிடலாம். ஒரு நேர்மையாளன் வந்தா சரி செஞ்சிடலாம், ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கலாம், மரத்தை நட்டு வச்சு வளர்க்கலாம், நீரை தேக்கி வச்சுட்டு செத்து போகலாம், நீர்நிலைகளை பெருக்கலாம், சாலைகளை சரியா போடலாம், தடையற்ற மின்சாரத்தை கொண்டு வரலாம். ஆனால் எவரால் உருவாக்க முடியும் மலையை, மணலை? யாரை கட்டள்ளி வித்தாய்? மழை இல்லாத நிலம் பாலைவனமாகி விடுங்கிற அடிப்படை அறிவு உங்களுக்கு இல்லாத போனது ஏன்? மழை இல்லை என்றால் மழை பொழிவு பெற முடியாது என்பது ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது என்ன? அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். இங்க வகுப்பறையா இருக்கா, வர்த்தகரையா இருக்கா? ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். ஏன்னா உணவு தான் மருந்து. ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாட்டின் நிலத்தின் வளத்தை பொறுத்தது. அந்த நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பெறுகிறது.
அந்த நாடு பெறுகிற நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெறுகிற மழையின் வளம் என்பதே அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது. இதானே? நீ மலையவே மணலாக்கி நொறுக்கி விற்கிற. தாயின் மாறை அறுத்து கறி சமைச்சு சாப்பிட எவனாவது விரும்புவானா? அப்ப பூமி தாயின் மலை மார்பை எப்படி காசாக்குன நீ? எந்த ஜபத்துல, எந்த தொழுகையில, எந்த மந்திரத்துல எப்படி நீ உருவாக்குவ? அரையங்கள மலையை வளர்க்க முடியுமா? இறைமகன் இயேசு மலை பிரசங்கம் பண்ணார். முருகன் இருந்த இடம் மலை கொண்டிருக்கும் இடமெல்லாம் குடியிருந்தார். ஹீரா மலையில் தான் நபிகள் நாயகம் இறையருள் பெற்றார். அப்புறம் அந்த மலையை நொறுக்க நீ எப்படி அனுமதிக்கிற? கன்னியாகுமரியில் தான் அதிகம் எல்லாம் என்ன கணக்கில்லா ஆயர்கள் எல்லாம் இருக்கிறீங்க, எல்லா அறுத்து குருமார்கள்லாம் இருக்கிறீங்க. என் தாயின் மாற அறுத்து கொண்டு போறான். ஒரு கேள்விதானே, ஒரே கேள்விதானே. மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடக்கம் எங்கே? கேரளா. விழிங்கம் துறைமுகம் இருக்கு அவனுக்கு. கேரளாவில் கட்டுமானங்கள், தனியார் அரசு கட்டுமானங்கள் யாருக்கு? அவனுக்கு. கேரளாவில் மலை இருக்கும்போது அவன் மலையை நொறுக்கி எம்சாண்டு, ஆறு இருக்கும்போது ஆத்து மணலை அள்ளி அவன் ஏன் விற்கல? அவன் ஏன் பயன்படுத்தல? அவன் ஏன் மலையை நொறுக்கி எம்சாண்டாக்கல, மலை மணலாக்கல? அவன் அடுத்த மாநிலத்தில் வந்து கன்னியாகுமரியில் என்னுடைய மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி கல்லை கற்களையும் மணலையும் கொண்டு போக தேவை என்ன? அவன் மலையை பாதுகாப்பாக வைத்து என் மலையை அறுக்க காரணம் என்ன? என் மலையை அறுக்க இவர்கள் எப்படி அனுமதி கொடுத்தார்கள்? ஏன்னா அவனுக்கு பெத்தவன் அப்பன், எனக்கு 50 ஆண்டுகளா மற்றவனே அப்பன். இவனுக்கு நிலமும் அல்ல, இவன் மலையும் அல்ல, இவனை பத்தி கவலையும் இல்லை. அங்க ஒரு அமைச்சர் இருக்கிறார், மனோ தங்கராஜ். அவர் சொல்றார், இந்த கற்களை மணலை அள்ளிக்கொண்டு போகும்போது நிறைய விபத்துகள் உருவாகிறது, அதனால் சாலையை கொஞ்சம் அகலப்படுத்தி போட்டு தர வேண்டும் என்கிறார். இந்த கத்தியை வச்சு குத்துறதுக்கு 10 குத்து குத்த வேண்டியிருக்கு, வேற கொல்றதுக்கு பெரிய கத்தியா கொடுத்துட்டீங்கன்னா ஒரே குத்தா குத்திடுவோம்ன்ற. எப்படி இருக்கு பாருங்க. அப்ப இது எது? நீங்க எதை விட்டு விட்டு போக போறீர்கள்? உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த பூமி உங்களுடையதா, உங்க சந்ததியினுடையதா? இந்த பூமி மனிதனுக்கு மட்டுமானதா, பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமையா? யாருமே பேசாம போனா எப்படி? அப்ப ஐயோ நாள் அப்பா நாள் எப்படி வரும்? இந்த நாடை குப்பை மேடான் பூமி எல்லாத்தையும் தந்த பூமி தாய்க்கு நீங்க தந்தது என்ன? குப்பையை முகத்துல கொட்டினீங்க, நச்சு குண்டுகளை தலையிலையும் மார்பிலையும் கொட்டினீங்க. வேற என்ன பண்ணீங்க? எல்லாத்துக்கும் மாற்று இருக்குல்ல. மீத்தேன், ஈத்தேன். உங்களுக்கு என்ன? ஹைட்ரோ கார்பன் வேணும், எரிகாற்று வேணும், பயோகேஸ் வேணும், அவ்வளவுதானே. உங்களுக்கு காற்று வேணும். மக்கிய இலைதலை கழிவா, ஆடு மாட்டு சாணி, மனித கழிவுல எவ்வளவு வேணும்னாலும் பயோகேஸ் எடுத்துக்கிற முடியும்னு இயற்கை இருக்கும்போது எதுக்கு பூமி தாய் நீரை கொலையா இருத்த? எதுக்கு இதயத்தை நோண்டுன? சூரியனுக்கு எந்த கேடு இல்லாமல் காற்றாலைகளையும் சூரிய ஒளியையும் கடல் அலைகளையும் மின்சாரம் தயாரித்துக்க முடியும் போது எதுக்கு நிலக்கரின்னு அணு உலையை தோன்ற, நிலக்கரியை தோன்ற? எதுக்கு அணு உலை? அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின்சார உற்பத்திக்க, இல்ல மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலையா? பதில் யார் வச்சிருக்கா? கேரளாவுக்கு அந்த அணு உலை ஏன் நிலத்துக்கு ஏன் வந்தது? கேரளா அதை வைக்க தன் நிலத்தில் ஏன் மறுத்தது? மறுத்தவன் யார்? இதே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும். இங்க வைன்னு சொன்னவன் யார்? இதே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும். அப்ப எப்படி இந்த அரசியலை புரிந்து கொள்வீங்க? அப்ப திராவிட கட்சிகள் யாருக்கு நிக்குது? கச்சத்தீவு பறி போனது எடுத்துட்டு போனது யாரு? இந்திரா காந்தி, காங்கிரஸ். எடுத்துட்டு போகும்போது இங்க அதிகாரத்தில் இருந்தது யாரு? ஐயா கருணாநிதி. அப்புறம் கச்சத்தீவு எனக்குன்னா கடல் தூரம் அதிகம், கச்சத்தீவு அவனுக்குன்னா அவனுக்கு கடல் தூரம் அதிகம். இந்த அடிப்படை தெரியாது? காவிரியில் நதிநீர் தரமாட்டான், முல்லை பெரியாற்றில் நதிநீர் தரமாட்டான். ஆனா என்னுடைய பழுப்பு நிலக்கரி எல்லாம் இருக்கும், என்னுடைய மீத்தேன் ஈத்தேன் எல்லாம் இருக்கும், அணு உலையில் தயாரிக்கப்படுற மின்சாரம் எல்லாம் இருக்கும். என்னுடைய வளங்கள் பொதுமை, அவரவர் வளங்கள் அவரவருக்கே. ஆனா நாங்க இந்தியனா இருந்துடணும், நீங்க கன்னடரா, மலையாளியா, தெலுங்கரா, பீகாரியா, குஜராத்தியா இருந்துருவீங்க. நாங்க தமிழர்கள்னா பாசிசம், நாங்க தமிழ் தேசம் பேசுறது பாசிசம். என்.டி. ராமராவ் தெலுங்கு தேசம்னு கட்சி வைக்கும் போது என்னத்தை கிழிச்சிங்க? எதுக்குடா நீங்க அவனோட எல்லாருமே கூட்டணி வச்சிங்க? தெலுங்கு தேசம் கட்சியோட இப்ப பிஜேபி கூட்டணி வச்சிருக்குல்ல. அப்ப நான் பேசுற தமிழ் தேசம் பாசிசம், செப்பரேட்டிசம்னா, தேச துரோகம்னா, அப்ப தெலுங்கு தேசம்னே கட்சி பேர் இருக்கு, அதோட என் கூட்டணி வைக்கிற? ஏன் வைக்கிற? சாபவன் தமிழன்னா சைத்துக்கலாம், என் ரத்தம் அவனுக்கு சுவைக்கும், என் மரணம் அவனுக்கு இனிக்கும், எங்கள் ஒப்பாரியும் ஓலாவும் அவனுக்கு இசை போல ருசிக்கும்.
எதுக்கு எனக்காக நின்றுருக்கான்? எதுக்கு நின்றுருக்கான்? இந்த திராவிடன் அவன் என் உரிமையெல்லாம் பறிச்சுட்டு போவான், இவன் என் உரிமையெல்லாம் பறி கொடுத்துட்டு என்னை பசப்பி அப்படி ஏமாத்துவான். ஒன்னா பிச்சை போடுவான். எனக்கு உலகத்துக்கு சோறு போட்ட ஒரு இனம் சோறு வடிச்ச தண்ணி 6 ஓடிச்சுங்கிறான். விருந்தோம்பல்ல உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த பேரினத்தின் மக்கள் நாங்கள். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டுன்னு குரல் இருக்கு. எனக்கு வேதம் என்னுடைய தமிழ் மறை போதிக்குது. எவ்வளவு பெருமை கொண்ட ஒரு இனத்தின் மக்களை இலவச அரிசிக்கு கையேந்த வச்சவங்க இவங்க. என்ன வளர்ச்சி இருக்குது சொல்லுங்க? என்ன முன்னேற்றத்தை கண்டுட்டீங்க சொல்லுங்க? ஒரே ஒரு பண்டிகை தான் அவனுக்கு இருக்கு, தேசிய பண்டிகை பொங்கலுக்கு. அதுக்கு 1/2 கிலோ அரிசி, ஒரு சர்க்கரை, 1 முளை கரும்பு. இது கூட பண்ண முடியல, இது கூட ஈட்டிக்கிற முடியல அந்த மக்களால. குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் குடிக்க வச்சு கொண்டு விட்டு நீ சாராயத்தை வித்துட்டு ஒரு நாடு சட்டம் ஒழுங்க பேசுது. இது என்னன்னு பேச முடியும் சொல்லுங்க? நீங்க உலகத்தில் எங்கேயாவது கல்ல மதுன்னு சொல்லி பார்த்திருக்கீங்களா? எந்த மாநிலத்தில் கல் இல்லை? எந்த மாநிலத்தில் இல்லை? புதுச்சேரியில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, கேரளாவில் இருக்கு, இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் இருக்கு. இந்த மாநிலத்தில் மட்டும் கல் ஏன் மதுவாச்சு? அந்த கேள்வியை நமக்கு வரல. கல் உணவின் ஒரு பகுதி, அது ஒரு மூலிகை சார், எந்த கலப்படம் இல்லாமல் இருக்கிற ஒரு மூலிகை சார். நீங்கள் எல்லா நாட்டுக்கும் ஒரு தேசிய மதுபானம் இருக்குது. ஒயின் இருக்குது, ரம் இருக்குது, ஜின் இருக்குது, ஓட்கா இருக்குது. அது மாதிரி தமிழ் தேசிய இனத்திற்கென்று இந்த மது, இந்த பனம்பால், தென்னம்பால், அது மூலிகை சார்னு நம்ம சொல்கிறோம். அந்த கல்லை நீ மது என்று ஏன் அறிவிச்ச? கல் உணவின் ஒரு பகுதின்னு இந்திய அரசியலமைப்பே சொல்லுது, அரசியல் சாசனமே சொல்லுது. அப்போ ஏன் அப்படி அவ்வையும் அதிகமானும் கல் உண்டு உண்டு பேசி கொண்டிருந்தார்கள்னு சங்க இலக்கியம் இருக்குது. இப்போ எங்களுடைய வாழ்வியல் மரபிலே அது வந்திருக்குது. அதை எப்படி நீ மதுவாக்குன? ஏன் மதுவாச்சு? ஏன்னா இந்தியாவை ஆண்ட எந்த மாநில முதலமைச்சருக்கும் சாராய ஆலைகள் இல்லை. இவங்க 2 பேருக்கும் மாறி பெரிய பெரிய ஆலைகள் இருக்கிறதுனால கள்ளுக்கடையை திறந்து விட்டா அவன் 2 செம்பு 3 லிட்டர் 2 லிட்டர் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான். இந்த வியாபாரம் படுத்துக்கிறோம், இந்த வியாபாரம் தோற்று போயிடும், வருவாய் குறைஞ்சு போயிடும்ட்டு கள்ள மதுன்னு தடை பண்ணிட்டு பீர், பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின் எல்லாம் கோயில் தீர்த்தம் போல புனித நீர் போல திறந்து வச்சுக்கிட்டு அரசு பள்ளிக்கூடங்களுக்கு கல்லூரிகளுக்கு வர்ற மாணவர்களின் எண்ணிக்கை குறையுதே, ஏன்னு ஆய்வு செய்யுங்கன்னு சொல்லாமல் சேலம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள் எல்லாம் குடிக்க வருகிறவர்களின் எண்ணிக்கை குறையுதே, அது ஏன்னு ஆய்வு செய்யுங்கன்னு மாவட்ட ஆட்சியர் டாஸ்மார்க் விற்பனை மேலாளர்களை கூட்டம் போடுறாருன்னா இந்த நாட்டை எங்கே கொண்டு போயிட்டு இருக்கான் திராவிடன்? தெருவுக்கு 2 படிப்பங்க இருக்க வேண்டிய தெருவுக்கு 2 குடிப்பங்க இருக்கு. பள்ளிக்கூடம் கட்டிட்டு வீட்டுக்கு போகிறான், பிள்ளையை தட்டு வச்சு சாப்பிட்டுருக்கு, மேலே கூரை இருந்து டக்குன்னு சோத்து தட்டில் விழுது, தலையில் விழுந்தால் செத்து போயிருக்கும். இவங்களை வச்சுக்கிட்டு இந்த அநீதியை எதிர்க்காம அக்கிரமத்தை எல்லாத்தையும் சகித்து என்ன இருந்தாலும் திமுக கல்லூரிகளில் ஜெப வழிபாட்டில் ஆயர்கள், அருள் தந்தைகள் எல்லாம் நம்ம திமுகவுக்கு போகணும், திமுக போகணும். அது வல்ல உங்க வேலை. சரின்னு நீங்கள் அரசியலை கற்பீங்க, எது சரிதோ எது உங்களுக்கு மனச்சான்றுக்கு சரின்னு படுதோ அதுக்கு வாக்களிக்குன்னு தான் சொல்லணும். இவருக்கு போடுங்க அப்படின்னா எப்படி? அது கூட சொல்லுங்க. நாம் தமிழருக்கு போடாதேன்னு சொல்ல நீங்க யாரு? உங்களுக்கு யார் அந்த உரிமை கொடுக்கறது? ஏன் எனக்கு போடக்கூடாது? காரணம் 10 ஆண்டு நாட்டை கொடுத்தா நாசம் பண்ணிவிட்டாப்ல, ஊழல் லஞ்சத்தில் ஊறி தெளிச்சிட்டாப்ல, வளங்களையெல்லாம் கொள்ளையடிச்சு கொளுத்துட்டாப்ல. அப்படி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லு. கொலை நடந்தது கண்டுக்கல, சாதி கொலை நடந்தது கண்டுக்கல, கணக்கில்லாத வன்புணர்வு கொலைகள் அப்படி ஏதாவது இருக்கா? இதெல்லாம் தடுக்க போராடுற மகனுக்கு உதவாம நீ அவன் செஞ்சுக்கிட்டு அநியாயம் செஞ்சு இல்லை அவங்களுக்கு தான் போடு. அந்த திமிரில் தான் ஆட்டம். வாக்குக்கு காசு கொடுக்கிறதை உண்மையிலே இறையச்சத்தோடு இறைமகன் இயேசுவை வணங்குகிற நீங்கள், ஜெபிக்கிற நீங்கள், வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை பறிக்கிற அந்த வாங்குகிற முறையை ஏற்கிறீர்களா? இது நேர்மையான ஆட்சியை உருவாக்குமா? இந்த நாட்டில் ஆகப்பெரும் இறைப்பணியே நல்ல அரசியலை உருவாக்குவதும் நல்ல ஆட்சியை அமைய செய்வதும் தான். அதை செய்கிறத விட என்ன ஆகச்சிறந்த இறைப்பணி இருக்க முடியும்? என்ன இருக்க முடியும் சொல்லுங்க? படிக்க முடியாத குழந்தைகளை படிக்க வைக்கிறீங்க, சேவை. வயது முதிர்ந்தவர்களை கைவிட்டு விட்டார்கள் பெற்றவர்கள் பிள்ளைகள், பாதுகாக்கிறீங்க, சேவை. மரக்கண்டுகளை நடுகிற சில தொண்டு நிறுவனங்கள் செய்து அது சேவைதான். ஆனால் நல்ல அரசியலையும் நல்ல ஆட்சியும் அமைய விட்டால், உருவாக்கி விட்டால் இதெல்லாம் அரசே செய்யுமே. இப்போ அதை விட்டுட்டு
இங்கே கல்லூரிக்கு பேச போனால் தயவு செய்து அரசியல் பேசாது. அரசியலை கற்பிக்காது கல்வியே இல்லை. அரசியலை விட ஆகச் சிறந்த கல்வியே உலகத்தில் இல்லை. உலகத்தில் அரிஸ்டாட்டிலை விட பிளாட்டோவோட அறிஞன் உண்டா? மன்னர் பிலிப்ஸ் தன்னுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் மக்களுக்கு தாரை வார்த்து கொடுக்குறான். எனக்கு இந்த சொத்துக்கள் தேவையில்லை, என் மக்களை எடுத்துக்கிறீங்கன்ட்டு. மக்கள் கேட்குறாங்க, என்ன எதற்காக மன்னரை எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு. என் மகன் அலெக்சாண்டருக்கு என்னுடைய ஆசான் அரிஸ்டாட்டில் பாடம் நடத்துறேன்னு சொல்லிட்டான். அவன் கற்றுக் கொடுக்குறேன்ட்டான். அவன் ஆசிரியராக இருந்து என் மகனுக்கு படிப்பிக்கிறேன்னு சொல்லிட்டான். அதை விட செல்வம் எனக்கு சிறந்தது ஒன்று இல்லை, நீங்கள் எடுத்துக்கிறீங்க, என் மகனை அரிஸ்டாட்டில் உருவாக்கிடுவான்ட்டான். அந்த அரிஸ்டாட்டில் சொல்கிறான், அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாதுங்கிறான். அதை கற்பிச்சிருக்கா? அப்புறம் அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் எவனை அருவருக்கிறியவன் ஆட்சிங்கிற வாழ நேரிடுங்கிறான் பிளாட்டோ. இதை கற்பிச்சமா? அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாக இருக்க முடியாதுங்கிறார் காந்தி. காந்தின்னு மூச்சுக்கு மூச்சு வாந்தி எடுத்து விடுவானே ஒழிய அதை பேசுறானா? இல்லை. நான் கூட சொன்னேன் ஈரோட்டில், பெரியார் எங்கடா வெல்றாரு? பெரியாருக்கு எதிரா ஓட்டு, காந்திக்கு தாண்டா ஓட்டு. நீ கொடுக்குற 500 1000 காந்தி தான் சிரிச்சுட்டு போறாப்ல. பெரியாருக்கு எங்க ஓட்டு? பெரியார் சீமானுக்கு எதிராக பேசி 250, நான் 2600 500 20500 600 நான். நீ ஓட்டு காசு கொடுத்த, கள்ள ஓட்டு போட்ட. கள்ள ஓட்டு போடுவதை தடுக்காத தேர்தல் ஆணையம், ஓட்டுக்கு காசு கொடுக்கறதை தடுக்காத தேர்தல் ஆணையம் என் ஓட்டை மட்டும் நேர்மையாக எண்ணும்னு நான் நம்பணும்னா எப்படி? நீ நேர்மையாக எண்ணிருந்தனா தெரியும் யார் எவ்வளவுன்னு. மனச்சான்றுபடி இருங்க, இறையச்சத்தோடு இருங்க, இறைமகன் இயேசுவின் போதனையோடு இருங்க. தினம் பைபிளோடு ஜெபிக்க போறீங்க, பைபிள் இருக்கு, படிங்க. படிச்சுட்டு அதன்படி நடங்க. கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக. பைபிளை படிங்க. படிச்சுட்டு இறைமகன் சொல்கிற வழியில் நடங்க. எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலை, நல்ல மனுஷன் பார்த்து போடுங்க. எங்கள் தாத்தா காமராஜ் சொன்னதே நான் சொல்கிறேன், நல்லதை பார்த்து போடுங்க. மறுபடியும் திமுக போடுங்க, எங்களை தூக்கி சுடுகாட்டில் போட்டு போங்க, அவ்வளோதான். வேற என்ன? நீங்கள் ஒழுங்காக இருந்திருந்தா சேகுவாராட்ட போயிட்டு இந்த அரசியல் பேசுகிறத அவங்க அப்பா விரும்பலை. அப்போ ஒருத்தன் கேட்குறான், இந்த அரசியல் பேசுகிற நண்பர்களோட நீ சேராத அப்படின்னு யார் சொல்கிறா? சேகுவாரோட அப்பா. அவன், நீங்கள் அரசியல் பேசுகிற நண்பர்களோட சேர்ந்துருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. இப்போ நீங்கள்லாம் சரியாக இருந்திருந்தா உங்கள் பிள்ளையை இவ்வளோ நேரம் பேசிக்க வேண்டியதில்லை. நான் பாட்டுக்கு என் பொழப்பு பார்த்து நல்லா படம் எடுத்தோமா, சம்பாரிச்சோமா, சாப்பிட்டோமான்னு போகணும். தூங்க நேரம் இருக்க, படிக்க நேரம் இருக்க, உடற்பயிற்சிக்கு நேரம் இருக்காது. எந்த நேரம் எங்கே போகிறோம் எங்கே வாரோம். இந்தியாவில் ஒரு தலைவன் மேலே, ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற ஒருத்தன் மேலே அதிகப்படியாக வழக்கு யார் மேலே இருக்குன்னு நினைக்கிறீங்க? 300 கிட்ட இருக்குது. அப்போ இது நான் என்ன கொள்ளையடிச்சேனா, இல்லை கொலை செஞ்சேனா, இல்லை நிலத்தை அபகரிச்சேனா? ஒன்றும் இல்லை, மக்களுக்காக பேசினேன் போகிறான்னு, இவ்வளோதான். இது நீங்கள் தீமையை ஒழிங்க, இன்னொரு தீமையை வச்சு இல்லை. அதனால தயவு செய்து இந்த என்னை கேட்டால் நீங்கள் ஓட்டு போடாமலே கூட சும்மா இருந்துருங்க. என்ன நான் சொல்கிறது, ஒரு இது அநீதிக்கு வலிமையை கொடுத்து விட்டுறீங்க. அது நபிகளே சொல்கிறாரு, அச்சமில்லாமல் அநீதியை துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறார், புனித போராளிங்கிறார். அதே தான் இறைமகனும் சொல்கிறார், இயேசுவும் சொல்கிறார். நீங்கள் அச்சமில்லாமல் நீங்கள் போராட வாங்கன்னு சொல்லலை, போராடுற பிள்ளைகளுக்காவது துணையாக இருங்கன்னு தான் சொல்கிறோம். வேறு ஏதாவது கேள்வி?